பயப்பட சொல்றாங்க? எதை பயப்பட சொல்றாங்க? அபுல் அப்பாஸ் அல்-கிமாரி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, சூல் ஹாத்திமாவை அவன் பயந்து கொள்ளட்டும், அவனுடைய முடிவு கெட்ட முடிவாகும். சுலிபல் ஈமான் வசுலிபல் இல்மு, இல்மு பறிக்கப்படும் ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி, அவர் பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் மௌத்தாகும் பொழுது ஈமான் பறிக்கப்பட்டவனாக குபுரிலே அவன் மௌத்தா போயிடுவான். ஷாரானி இமாம் நம்முடைய மாபெரும் மேதை என்ன சொல்லி காட்டுறாங்க, இறைநேசர் சாதாரண ஒரு முஸ்லிம ஒரு மூமின கூட குத்துவார்த்தை பேசக்கூடாது. ஒரு சாதாரண எங்களை மாதிரி வச்சுக்கோங்களே, எங்களை கூட வெளியே போயிட்டு அவரை குத்தி வார்த்தை காட்டி என்ன பயான் அவர் என்ன ஆள் அப்படின்னு சும்மா பின்னால போய் பேசினாலும் அது முனாஃபிக், அது நயவஞ்சகத்தனம். குல்லு முத்தஅன்னித், குத்துவார்த்தை சொல்கின்ற, இறைநேசர்களை பற்றி அவதூறு பேசுகின்ற, இறைநேசர்களை மதிக்காத, இறைநேசர்கள் மீது பற்றுக்கொள்ளாத, அவர்களின் கராமாத்து மீது அவநம்பிக்கை வைத்தவர்களை பற்றி அருமை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் இறைநேசர்கள் மீது குத்துவார்த்தை சொல்கிறார்களோ, அவர்கள் மீது அவதூறு கட்டுகின்றார்களோ, அவதூறு போய் பேசுகின்றார்களோ, அவர்களை பந்தி நையாண்டி பண்ணுகிறார்களோ, வஹுவ ஃபின்னார், அவன் நரகத்துக்குரியவன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே இறைநேசர்களான வலிமார்கள், சாதாத்துமார்கள், குத்துபுமார்கள், அல்லாஹ்வின் ஆயாத்துகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அடையாளங்கள் சின்னங்களை சுமந்து கொண்டவர்கள், தீனுக்காக இஸ்லாத்திற்காக அல்லும் பகலும் உழைத்திட்டவர்கள். அப்படியான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நிந்திப்பதோ ஏசுவதோ அவர்களை பற்றி தவறாக பேசுவதையோ நீங்கள் விட்டுவிடுங்கள். உனக்கு தெரியும்டா இத்தபா பின்பற்று, தெரியல ஃபஸல், நீ சலாமத்தாக வாய் முடிச்சு உட்கார்ந்துக்கோ. இதுதான் உன் ஈமான பாதுகாக்கிறதுக்கு, உன் ஷரியத்தை பாதுகாக்கிறதுக்கு, உன் தீன பாதுகாக்கிறதுக்கு, நீ கடைசி முடிவு நல்ல முடிவாக ஆகிறதுக்கு உள்ள ஒரே ஒரு வழி இது மட்டும்தான். ஒன்று தெரிஞ்சா நீ இத்தபா பின்பற்று, பிரச்சனை இல்லை. உனக்கு தெரியல ஃபஸல், நீ சலாமத்தா வாய் முடி சும்மா இரு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, இமாமுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாத்ரி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்களோட வரலாறு நீங்க இந்த 10 நாள் அல்லது 12 நாள் நிறைய நீங்க உலமாக்கள் மூலமாக அவங்களோட வரலாறு, அவங்களோட கராமாத்துகளை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படியான எம்முடைய சாதுலியா தரீக்கத்துடைய கண்ணியத்துக்குரிய இமாமுனா அபுல் ஹசன் அலியுனி ஷால்லாஹு தஆலா பத்தி நீங்க பேசினா தான், இவங்க நேற்று தான் வந்திருப்பாங்க, இவெல்லாம் உட்காந்துட்டு சாப்பாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க போல வழங்குது, அதுதான் இவங்க எல்லாம் சும்மா இதெல்லாம் சாப்பாட்டு கூட்டம், அவங்க தின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாம தின்றதை பற்றி தான் பேசுவோம். அவங்க பள்ளி ஒப்பமானவங்களை பெரிய சாப்பாடு, மத்த நாள்ல பெரிய சாப்பாடு, அதெல்லாம் எங்களை விட கூட சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்க கொடுத்துற மாதிரி இவங்க சாப்பாட்டு கூட்டம். நீங்க அவங்க சாப்பாடு தின்றதும் இல்லை, அவங்க பசி, அவங்க வைக்கிறதெல்லாம் அது ஒண்ணும் இல்லை. நாங்க வச்சா மட்டும் பிதாத், அவங்க செஞ்சா மட்டும் சுன்னத்தி, நாங்க செஞ்சா தலாலத், அவங்க செஞ்சா சுன்னத்தி. என்னங்க இது? அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மாபெரும் மேதை, இவர்களை ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இவங்களை யார் பின்பற்றினாங்க, எந்த உலமாக்கள் இவங்களை பின்பற்றினா, எந்த உலமாக்கள் இவங்களை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க என்று எல்லாரும் கேட்கிறது. சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதிலி அல்லாஹு தஆலா அவங்க உலமாஉல் முஃப்தி அல்லது உலமாஉல் ஆலம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இஸ்ஸுத்தீன் பின் அப்துல் சலாம் இங்க இருக்கின்ற உலமாக்களுக்கு அவங்கள பத்தி தெரியும். அவங்க இந்த உலகத்தில் பித்அத்தை இன்றைக்கு ஒத்தருக்கு ரசூலுல்லாஹ் செய்யாத, ரசூலுல்லாஹ் சொல்லாத, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத எதையுமே செய்ய முடியாது. பித்அத்துன் ஹஸனா இருக்குது, பித்அத்துன் கபீஹா இருக்குது, நல்ல பித்அத் இருக்குது, கெட்ட பித்அத் இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால செயல்படுத்தப்பட்ட சஹாபாக்கள் செஞ்ச அதெல்லாம் உலகத்தில் இன்றைக்கு அப்படி பிரிச்சு செய்யலாம். இது பிதாத்தில் நல்லது, இது கெட்டது, இது ஆகுமானது என்று அந்த பிரிச்சு இந்த அகீதாவை நமக்கு முன்னால உலகத்துக்கு முதல் அறிமுகப்படுத்தி நாம் எல்லாம் இந்த மதரசாக்கள் கிதாபில் ஓதும் பொழுது இஸ்ஸுத்தீன் பின் அப்துல் சலாம் அவர்களை தான் ஞாபகத்துக்கு வரும். அவங்கள தான் ஞாபகம், அவங்கள வச்சுதான் எடுப்பாங்க. இது நல்ல விஷயம் செய்யுங்க, குர்ஆன் அச்சடிச்சலாம், ரசூலுல்லாஹ் அச்சடிக்க இல்ல.
குர்ஆன் ஜபர்தஸ்த் ரசூலுல்லாஹ் வைக்க இல்ல. இந்த லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபேன் எல்லாம் போட்டு ரசூலுல்லாஹ் செய்ய இல்ல. பள்ளி ஈச்சம்பல ஓலையால பின்னப்பட்ட பள்ளி, ஃபேனும் இல்ல, லைட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஈச்சம்பல பாயில படுத்தாங்க, நாம பெட்ல படுக்கோம். கைக்கு ஒரு தலைவாணி, காலுக்கு ஒரு தலைவாணி, தலைக்கு ஒரு தலைவாணி, வெறுத்துக்கு ஒரு தலைவாணி. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சுன்னத்தா இல்ல. தின்னமாய் பிரியாணி ரசூலுல்லாஹ் பிரியாணி தின்னா கண்டும் இல்ல ரசூலுல்லாஹ் பிரியாணி. அதனால தின்னவா நாம் சொல்ல இல்ல. எதெல்லாத்துக்கும் அந்த இது ஆகும் என்ற சுன்னத்து வருகிறதோ அது ரசூலுல்லாஹ் செய்ய இல்ல, சஹாபாக்கள் செய்யல, ஆகும் என்ற ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து வச்சவங்க, பித்அத்தை அஞ்சாக பிரிச்சு தந்தவங்க இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாபெரும் ஆலிம், உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆலிம். 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திற்கும் ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள். இந்த உலமாக்களால் எதிர்க்க முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, முழு உலகத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் இமாம் இஸ்ஸுத்தீன் அப்துஸ் ஸலாம். இவங்க யாரு? இவங்க ஷாதிலியா தரீக்கத்தில சையதுனா அபுல் ஹசன் ஷாதிலி இமாமுடைய கையை பிடிச்சு பைஅத்தை பெற்றவங்க. அவங்களோட அவுராத ஓதியவங்க, அவங்களோட ஹுசூசியாத், அவங்களோட சிறப்புகளை மக்களுக்கு முன்னால சொன்னவங்க, அவங்கள அங்கீகரிச்சவங்க, அவங்களோட அவுராதுகளை காலமால ஓதினவங்க. அபுல் ஹசன் ஷாதிலி இமாமுடைய தஃப்சீர் உடைய வழக்கம், அதே போன்று போன்ற கிதாபுகளை அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் விளக்கம் கொடுக்கும் பொழுது அந்த மஜ்லிஸிலே பங்கெடுத்துக் கொண்டவர்கள். இவங்க தான் பத்வா கொடுத்தாங்க. அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் ஹஜ்ஜுக்காக தயாரான பொழுது, என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஃபத்வா ஒன்று இருக்குது, தக்வா ஒன்று இருக்குது. தக்வா வேற, ஃபத்வா வேற. யாருக்கும் ஃபத்வா கொடுக்கலாம், ஆனா அது பேணுதலாக ஃபாலோ பண்ணதான் கஷ்டம். எல்லாருக்கும் ஃபத்வா கொடுத்துலாம், கொடுமா கூடாது. ஆனா அவர் செய்யறாரா இல்லையா யாருக்கும் தெரியல. ஃபத்வா எல்லாருக்கும் ஈஸி கொடுக்கிறதுக்கு, எழுத்துலயோ வாயால சொல்லிடலாம், இது கூடாது, ஹராம், அது ஹராம், அது ஹராம், அது மக்ரூஹ் சொல்லலாம். ஆனா செயல்படுத்துவது கஷ்டம். அப்ப அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் ஹஜ்ஜுக்கு தயாராக இருக்கிறாங்க. சொன்னாங்க இஸ்ஸுத்தீன் அப்துஸ் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஃப்தி ஃபத்வா கொடுக்கிறார், முழு ஈஜிப்டுக்கும் முழு கைரோவுக்கும் யாரும் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக கூடாது. இப்போ பண்டிகாய்ச்சல் வந்திருந்தே எல்லாருக்கும் இப்ப தடை வருது ஹஜ்ஜுக்கு போவாலும் சொல்லி. அப்ப ஒரு பக்கத்துல உலமாக்கிட்ட ஃபத்வா கிட்ட என்ன சொல்லுவாங்க உலமாக்கள், பாஜி மக்கத்துக்கு போனா பண்டிகாய்ச்சல் வரும் போல வழங்குது, எல்லாருக்கும் சூடாகுது, ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னா நாங்க என்ன ஃபத்வா கொடுப்போம், காய்ச்சல் தொடர்னா நீங்க மௌத்தாருன்னா அப்ப போவானோம். எங்கட ஃபத்வா சரி, மௌத்தானாலும் பரவாயில்லை நான் போவேன், அது தக்குவா, அது தக்குவா. அப்ப இஸ்ஸுத்தீன் அப்துஸ் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, யாரும் மக்கத்துக்கு போவானா, வழியில வழிப்பற கொள்ள சரியான மாய் மிச்சம், போற இடத்துல கல்லெல்லாம் அடிய சாமான்லாம் பறிச்சு கொள்றான், ஒட்டகத்தை பறிச்சு கொள்றான், குதிரையை பறிச்சு கொள்றான், போவானாம். அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் இஸ்ஸுத்தீன் அப்துஸ் ஸலாம் ஆலிமுக்கு, மாஃபிர் இமாமுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. என்ன செய்தி அனுப்பினாங்க? அருமையான செய்தி. இந்த செய்தி சஹாபாக்களுக்குள் நடந்திருக்குது. என்ன செய்தி அனுப்புறாங்க? இப்படி நீங்க ஃபத்வா கொடுத்துறீங்க, போவானாம் கப்பலில, குதிரையில, ஒட்டகத்துல போவானாம், அங்க போனா கரைச்சல் இருக்கு, ரோட்ல பெரிய குழப்பம் இருக்கு சொல்லி இருக்கிறீங்க. நான் ஒரு செய்தி ஆலிம் அவர்களுக்கு கொடுக்கிறேன். என்னண்டா, ஒருவர் ஒரு தன்னுடைய ஒரு கால் பாதத்தை ஈஜிப்திலையும் கைரோவிலையும் மறு பாதத்தை புனிதமான ஹரத்தில் அல்லது அரபாவிலும் வச்சால் அவருக்கு அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல முடியுமா என்று கேட்டார்கள். ஒரு கால் கைரோவுல, மறுபாதம் மக்காவுல. இப்ப நீங்க யோசனை பண்ணுவீங்க, நடக்குமா? நடக்கும். நடக்குமா? நடக்கும். ஏண்டா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸரை கொண்டு வந்து முடிச்சா வரலாறு, வரலாறு. இது குர்ஆன் சொன்ன உண்மை, குர்ஆன் சொன்ன உண்மை. காஞ்ச மரம் பழுத்து பழம் கொடுத்துச்சு, இது குர்ஆன் வரலாறு, குர்ஆன் வரலாறு. இதை நம்பத்தான் வேணும். அதே போல இவங்க சொல்றாங்க, இப்படி ஒருவர் இங்க ஒரு காலையும் மறுகால ஹரத்தில் வச்சால் அவருக்கு உங்களுடைய ஃபத்வாவின் நிலை என்ன? என்ன சொன்னாங்க? அப்படி ஒருத்தரும் இல்ல, அது முடியாத காரியம், நான் பெரிய ஒரு ஆலிமா இருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்களோட ஃபத்வா சரி வர. இப்படி அவங்க சொன்ன பதில பாருங்க. அவங்க சொல்றாங்க, இப்படி இந்த மகாமாத்தில், இந்த தரஜாவில், இந்த ஒரு ஆலியத்தான உயர்தரமான ஒரு தக்வாவில் அல்லாஹ்வுடைய வரையில் இருக்குகின்ற ஒரு அடியாருக்கு என்னுடைய ஃபத்வா செல்படியாகாது. அப்ப போகலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான மாபெரும் மேதைகள் இஸ்ஸுத்தீன் அப்துஸ் ஸலாம், இங்க இருக்கிற உலமாக்களுக்கெல்லாம் இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் இப்னு தகீக்குல் ஈத் ரஹ்மத்துல்லாஹ், அப்துல் அலீமுல் முன்சிரி தர்கீப் தர்ஹீப் மாபெரும் ஹதீஸ் கிரந்தத்தை உலகத்துக்கு தந்தவங்க. அத்தர்கீப் தர்ஹீப்ல எல்லா மദ്രஸால் எல்லா உலமாக்கட்டும் இருக்கு. அந்த ஹதீஸ் கிரந்தம் இல்லாத உலமாக்களே இல்ல. எந்த உலமாக்கள் எல்லா உலமாக்கட்டும் இருக்குது. எந்த இயக்கத்தை சார்ந்த அத்தை இயக்கத்தில் உலமாக்கள் மத்தியிலும் இருக்கு. சரி, அந்த ஹதீஸுக்கு தான் வாசிக்கிறீங்களே, அதை தந்த அந்த அப்துல் அலீமுல் முன்சிரி யார்?
எமது சாதிலியா தரீக்கத்துடைய மாபெரும் ஔராதை திக்ரை சமா பைத்துகளை காதால கேட்டு அபுல் சாதிலிமாவுடைய மஜ்லிஸ்ல பங்கு பற்றி அவங்கள பைஅத் பண்ணி அவங்கள ஷேகாக ஏற்றுக்கொண்டவர்கள். உலகத்தில் சைஃபுன் நாதிரீன், ஹுஜ்ஜத்துல் முத்தகல்லிமீன், ஆதாரம் பேசுறவங்களுக்கு வாள் என்று வர்ணிக்கப்படுகின்றவர்கள், பேசி